வரேன்னு சொன்னாராக்கா? வருவாரு. எப்படியும் அங்க பார்த்து பேசிட்டு அவர் கிளம்பி வரணும்ல. எங்கம்மா போயிட போறாரு? எப்படி இருந்தாலும் இங்க வந்தானே ஆகணும். முக்கியமான வேலையில கொடுத்துருக்கு. அலசி ஆரஞ்செல்லாம் தேடிட்டு வரணும். வரட்டும், பாப்போம். வந்துடுவாரு. எப்படி மாமா 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 போன வேலை முடிஞ்சிடுச்சா? மாமா காஃபி போட்டு கொண்டு வரட்டா? இல்ல வேண்டாமா, நான் வரும்போது சாப்பிடுறேன். மாமா போன விஷயம் என்னாச்சு மாமா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல? நான் கொஞ்சம் அதிகபட்சமா கேக்குறேன்ல நினைக்க வேண்டாம். நம்ம வீட்ல எல்லாருமே நீங்க என்ன சொல்வீங்களோன்னு ஆர்வமா இருக்காங்க மாமா. சிவஞானம், அவங்கள பாத்தியாடா? பேசுனியா? அவங்க என்ன சொன்னாங்க? பேசினேம்மா, நேர்லயே அவங்க கிட்ட பேசிட்டேன். ஒண்ணுமே பிரச்சனை இல்லைம்மா. சரவண மேல எந்த தப்பும் இல்லை. அவன் அந்த கடையில வேலைதாம பார்த்துட்டு இருக்கான். நீங்க ஒண்ணுக்கு 2 தடவை எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா? ஏங்க என்னங்க நீங்க நம்ம நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சேகரிச்சு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க உப்பு சாப்பாடுல முடிச்சு விட்டீங்க. அந்த கடைய சுந்தரேச உங்க தம்பி சரவணனுக்கு வித்துட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க என்னமா வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க, நான் நேர்ல போய் பார்த்து அவர்கிட்ட பேசிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் கழிச்சுதான் அவர் பார்க்கிறேன். ஆனாலும் எனக்கு அவர் ரொம்ப நல்ல பழக்கம். நடுவில் கொஞ்சம் கான்டாக்ட் இல்லாம போயிடுச்சு. ரொம்ப நல்ல மனுஷமா, அந்த காலத்து ஆள் மாதிரி. என்ன எனக்கு தான் கொஞ்சம் தர்ம சங்கடமா போச்சு. ஏன்னா சண்முகம் வேற ஏற்கனவே போன்ல கேட்டான் போட்டுருக்கு. அதனால பாவம் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாரு. ஏன்னா நம்ம போன்ல சொன்னதை நம்பாம நேர்ல போய் கேட்டோன்னு தப்பா நினைச்சிட்டு பாக்கல. என்னடா பண்றது சிவஞானம்? நம்ம வீட்டுல நடக்கிற பிரச்சனையில எல்லாரும் விசாரணை பண்ண சொன்னாங்க. இதெல்லாம் வெளியில சொல்லிட்டு இருக்கவா முடியும்? அது நமக்கு தரடா கேவலம். நம்ம பிள்ளைய நாமளே நம்பாம கேட்கறது அசிங்கம்டா. என்னடா பண்றது? கேள்வி வந்த உடனே பதில் சொல்லித்தானே ஆகணும். அம்மா, நீங்க ஏமா கலங்குறீங்க? அதான் அண்ணன் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டார்ல. அப்புறம் என்ன, அன்னைக்கே என்கிட்ட தெளிவா எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டாரு. போய் கேட்டிருக்கவே வேணாம். என்ன பண்றது, சில பேருக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இன்னொன்னு, நம்மளே பெரிய கடை வச்சிருக்கோம். அவனை ஏன் அங்க வேலை பார்க்கணும்னு சில பதில் சொல்ல முடியாத கேள்வி வந்து போச்சு. ஆனாலும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரவண இந்த தொழில அனுபவம் வேணும்னு சொல்லி தானே போய் வேலை பார்க்கறான். இங்க பாருங்க, எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். இனிமே யாரும் சரவண விஷயத்தை பத்தி பிரச்சனை பண்ண வேண்டாம். அவன் சுந்தரேசன் சார் கடையில வேலை பார்க்கறான், அவ்வளவுதான். மாமா, நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கடை யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணீங்களா மாமா? இங்க பாருங்க, அத மாமா தீவிரமா விசாரிச்சேன்னு சொல்றாருல. இன்னும் எத்தனை தடவைங்க அதையே கேட்டுட்டு இருப்பீங்க? ஒரு தடவை சொன்னாலும் 10,000 தடவை சொன்னாலும் உண்மை என்னைக்குமே மாற போறதில்ல. இங்க சும்மா அதையே பேசிக்கிட்டு ஏற்கனவே ஒரு நெஞ்சோலி வந்து பிரச்சனையாயிருக்கு. டென்ஷன் கொடுக்க வேண்டாம்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. உன் டென்ஷனே பெரிய டென்ஷனா இருக்கும் போல இருக்கு. ஏய் அடங்கு. ஏதோ ஒரு தடவை உன் பக்கம் காத்தடிச்சதுனால ஒரு ரேடியோ ஆடாத. நான் மாமா கிட்ட எதுக்கோ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் கேக்குறேன். இங்க பாருமா வைஜெயந்தி, எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். அவங்க கடையில சரவணம் வேலைக்கு மட்டும் தான் சேர்ந்துருக்கான். போதுமா? இந்த பேச்சை இதோட முடிச்சுக்கலாம். வீட்டுல ஒருத்தரை மட்டும் மையப்படுத்தி எல்லாரும் குத்தி காட்டி பேசுறத தயவு செஞ்சு இந்த நிமிஷத்தோட விட்டுருக்கு. ஆக்கப்பூர்வமா பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு.
அதையெல்லாம் போய் பாருங்க. இல்லைங்க, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க அந்த ரெக்கார்ட்ல நல்லா பாத்தீங்களா? மாப்பிள, அப்பமா உண்மை வெளியே வரல. நான் தான் என் 2 கண்ணால பார்த்தாச்சு பேசியாச்சுன்னு சொல்றேன்ல. பேச்சை இத்தோட விடுறீங்களா? அவருக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சொல்றேன். அண்ணா நான் உங்கள்கிட்ட வந்து ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் இல்ல. நீ டென்ஷனே ஆகாத. போ. மாமா, உங்களையெல்லாம் மனுஷன் நம்பி உங்க பேச்ச பேசுறேன் பார்த்தீங்களா, என் புத்திய செருப்பால அடிக்கும். டேய், நான் சொல்றேன் நல்லா கேளுடா. நான் கரெக்டா தானே சொன்னேன். இங்க பாரு, இந்த விஷயத்த நல்லா விசாரிச்சா எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா எங்க மிஸ் ஆச்சு, எப்படி மிஸ் ஆச்சுன்னு தானே தெரியல. முதல்ல உங்களுக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னது? இது எனக்கு நெருங்கிய வட்டத்தில் தான் சொன்னாங்க. நானும் சுந்தரேசன் கடையில் வேலை செய்கிற பையனும் சரக்கு அடிக்கிறப்போ ஒன்றா உட்காந்து பேசணுடா. அவன் கன்ஃபார்மாக சொன்னானே, டாக்குமெண்ட்டாக பார்த்துட்டேன்னு சொன்னானே. ஆனால் உங்கள் அண்ணன் சிவஞானம் சொல்கிறதாண்டா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. மாமா, கண்ட குடிகாரன் பேச்சை கேட்டு நீங்க உளர்னதை நம்பி நான் வீட்டில் வந்து பேசுறேன் பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஏங்க, என்னங்க ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல மீனாட்சி, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்? சுந்தரேசன் ஏதாவது சொன்னாரா? அவர்கிட்ட நம்ம தம்பி வேலை பார்க்கறத நினைச்சு வருத்தப்படுறீங்களா? வீட்டுல எல்லார் முன்னாடியும் சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கஷ்டப்பட்டாலும் உன் முகத்தை பார்க்கும்போது என்னால எதையும் மறைக்க முடியல. மீனாட்சி, சரவண அந்த கடையை வாங்கி தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கான். சரவண அந்த கடையை வாங்கி தனியா தொழில் பண்ணிட்டு இருக்கான். என்னங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா மீனாட்சி, அந்த ஏஎஸ் சில்க்ஸ் கடைய அவன் பேருக்கே மாத்தி எழுதி கொடுத்துட்டான். அப்போ நம்ம சாந்தி புருஷன் வைரவன் வைஜெயந்தி பேசினதெல்லாம் உண்மையா? ஆமா. ஆனா அவங்க முன்னாடிலாம் இந்த விஷயத்த சொன்னா இன்னும் இந்த பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. எனக்கு என்னவோ நம்ம குடும்பமாவே இல்லை. இப்பதான் அம்மா திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க நிரந்தரமா வீட்டு விட்டு போயிடுவாங்க. டாக்டர் அதிர்ச்சியான விஷயம் எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்ன அதிர்ச்சி என்ன தாக்க முடியும்? ஏங்க அந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எப்படிங்க சரவணனுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண தோணுச்சு? அவனுக்கு தோணுனது கூட எனக்கு சங்கடமா இல்ல மீனாட்சி. ஆனா
நம்ம கிட்ட சொல்லாம அது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க நமக்கு இத்தனை வருஷம் கல்யாணம் ஆனதுல இருந்து தம்பிங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும், அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா இவங்க இந்த மாதிரி பண்றத பார்க்கும்போது எனக்கு மனசு விட்டு போகுதுங்க. எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மீனாட்சி. நம்ம அவனுக்கு ஏதாவது குறை வச்சுட்டோமோன்னு தோணுச்சு. யோசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நல்லா படிக்க வச்சேன், காலேஜை முடிக்க வச்சேன். அவனோட சுதந்திரத்துல, எண்ணத்துல, பேச்சுல எதுலையுமே நான் குறுக்க வந்தது இல்லையே. அதே மாதிரி இன்னைக்கும் என்கிட்ட அந்த கடையை வாங்க போறேன், பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா சந்தோஷமா நானே அவனுக்கு கடை வச்சு கொடுத்துருப்பேனே. இல்ல அந்த கடையை நான் வாங்கியே கொடுத்துருப்பேன். நம்ம கிட்ட மறைச்சு ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம அந்நியமா போயிட்டோன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப நெருடலா இருக்கு. இங்க பாருங்க, இப்பெல்லாம் மனுஷங்களை புரிஞ்சுக்கவே முடியலங்க. ஏன்னா முதல்ல ஆனந்திய பார்க்கும்போது இந்த வீட்டோட ஆலமரத்து கிளையா இருப்பான்னு தானே அவளை நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு அவ ஏன் புருஷன் ஏன் குடும்பம்னு பிரிச்சு பேசுறா. அவளை சொல்லி தப்பில்லைங்க. அவங்க குடும்பத்தை பார்க்க வேண்டியதானே. ஆனா அதுக்காக நம்ம கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம வேத்தாளாயிட்டோமா? வேடிக்கையா இருக்குங்க. முன்னெல்லாம் ஆனந்தி என்ன தப்பா பேசும்போதும் அவமானப்படுத்தும் போதும், ஏன் என்ன மலடின்னு சொல்லி காட்டும் போது கூட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் சின்ன பொண்ணு தானே பாவம்னு நினைச்சு விட்டுருவேன். தான் புருஷன் சம்பாதிக்கணும்னு அவ பேசும்போது கூட பிறந்த வீட்டுல அவளுக்கு யாரும் செய்யல, புருஷன் கையால அவ வாழணும்னு ஆசைப்படுறான்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்குவேன். ஆனா இப்ப நடந்த விஷயம் அந்த மாதிரி இல்லைங்க. யார் மேலேயோ பழி போட்டோ இல்ல வீட்டுக்கு வந்த மருமக மேல குத்தம் சொல்லியோ எனக்கு பழக்கம் இல்லைங்க. ஆனா ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லைங்க, அவ்வளவு வசதியான அந்த வைஜெயந்தி கூட சண்டை போடுவா. ஆனா பிரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டா, பிரச்சனை பண்ணணும்னு நினைக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஆனா இப்ப ஆனந்திய மட்டும் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு, மனசு குத்தி கிழிக்குதுங்க. ஏன்னா நான் அவ மேல நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன். அது எல்லாமே இப்ப சுக்கு நூறா உடைஞ்சு போயிடுச்சு. இந்த வீட்டுல எல்லாரையுமே ஒரே மாதிரி நடத்திதாங்க நம்ம பழகிருக்கோம். ஏங்க அவளுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் தோணுது? யோசிச்சு பார்த்தா நாம தான் மனுஷங்களை சரியா இட போடலையோன்னு எனக்கு தோணுது. விடு மீனாட்சி, என்ன பண்றது? குடும்பம் இப்படியே இருக்கணும்னு தான் முதல்ல தோணும். ஆனா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, குடும்பம் இப்படியே இருந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மீனாட்சி, இத பத்தி நீ எப்ப வீட்டுல பேசினாலும் அது உடைஞ்சு போன விஷயத்த இன்னும் பெருசாக்கி மொத்தமா முறிஞ்சிருமோன்னு தோணும். ஆனா ஒரு தடவை விரிசல் விழுந்துருச்சுன்னு வைய மீனாட்சி, அந்த விரிசல் மட்டும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் யார் வேணும்னாலும் அந்த விரிசலை பெருசு பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் அங்க ஒண்ணுமே பேசாம அமைதியா வந்தேன்.
அதே மாதிரி நீயும் இதை பெருசுப்படுத்தாத, விட்டு. இங்க பாரு, உன் ஆசைகள், ஏன் ஆசைகள், இங்க இருக்கிற எல்லாரோட ஆசைகள் எல்லாம் உமா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தானே. சொல்லப் போனா மறுபடியும் அம்மா இந்த வீட்டுக்கு வந்ததே அந்த நினைப்பு அவங்க மனசுல இருக்கிறதுனால தான். அதனால நமக்குள்ள இருக்கிற பிளவு, பிரிவினை, இது எதுவுமே வெளியே தெரிய வேண்டாம். அவ கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்ன பண்ணணுமோ அதை நம்ம செஞ்சிடலாம். சரிங்க, இந்த வீட்ல ஆனந்திக்கு அவ புருஷன் முக்கியம், வைஜெயந்திக்கு அவ புருஷன் முக்கியம். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க குடும்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நீங்க எனக்கு முக்கியம். இந்த விஷயத்துல நான் எப்பவுமே சுயநலவாதி தான். இங்க பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. அதனால நீங்க எனக்கு வேணும். நீங்க எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க எப்பவுமே நிம்மதியா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். நீங்க எனக்கு வேணுங்க. என்ன சார் பண்றது? எனக்கு நேர்ல வந்து இன்விடேஷன் கொடுக்கணும் தான் ஆசை. ஆனா டைம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. நான் பேங்க்ல எல்லா ஸ்டாஃப்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க ஞாபகம் வந்தது, அதான் உடனே கால் பண்ணிட்டேன். சார், நான் நாகர்கோயிலுக்கு வந்து உங்களையும் உங்க ஒய்ஃபையும் கூப்பிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க கல்யாணத்துக்கு வந்து என் பையனை ஆசீர்வாதம் பண்ணணும். மிஸ் பண்ணிடாதீங்க சார். உங்க 2 பேரையும் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் 2 பேரும் வந்துருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கொரியர் பண்றேன் சார் இன்விடேஷனை. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சம்பந்திமா, வாங்க வாங்க. வாமா உமா. வாங்கம்மா சம்பந்திமா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உமா வா, வந்து உட்காரு. இல்லங்க, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருமா. இல்ல அங்கிள், இருக்கட்டும் அங்கிள். சரி சரி. அப்புறம் கல்யாண வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நேர்ல போய் இன்விடேஷன் கொடுக்க முடியாது இல்ல, அதான் லிஸ்ட்டை போட்டு ஒருத்தருக்கா கொரியர் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். யாரும் விட்டு போயிட கூடாது. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலன்னு ஆயிடக்கூடாது இல்ல, அதான். ஆமாங்க, இது பெரிய வேலை தான். நம்ம உறவுக்காரங்க, அறிஞ்சவங்க, சொந்த பந்தம் எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது மனசு ரொம்ப இலகுவாயிடும். அப்ப இந்த வேலை செய்யப்பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போயிடும். ஐயோ, வந்த சந்தோஷத்துல நான் மறந்தே போயிட்டேன். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். உமா, நீ ஜூஸானு குடியம்மா. வேண்டாம் ஆண்டி, இப்பதான் சாப்பிட்டுட்டு வரேன். வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். உமாவோட அப்பாவுக்கு பூஜை போட்டு படையல் போடுறோம். அதான் அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். படையல் பூஜை எல்லாமே நல்ல விஷயம்தான். பெரியவங்க ஆசீர்வாதம் இருந்தா தான் பிள்ளைங்க நல்லா இருக்க முடியும். அதோட இந்த ஃபங்க்ஷனுக்கு நாங்க வர்றது எவ்வளவு தூரம் முறையா இருக்குன்னு எனக்கு தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடி வரதை நினைச்சா தான் கொஞ்சம் யோசனையா இருக்கு. அதோட வரணும்னு நினைச்சாலும் கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. அடரே, நீங்களும் வந்தா அதை விட எனக்கு சந்தோஷம் வேற ஒண்ணும் இல்லைங்க. ஆனா நீங்க சொல்றது மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க வர்றது முறையா இருக்குமான்னு மட்டும் பாத்துக்காங்க. அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. ஏன்னா சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த விசேஷத்துக்கு பானு வரணும். ஏன்னா அவ அந்த வீட்டு பொண்ணு, திரும்ப வந்து எங்க வீட்டுல வாழ போறவ. இதுல கலந்துக்கணும்னு எல்லாருக்கும் ஆசையா இருக்கு. சொல்ல போனா வீட்டுல எல்லாரும் மரமான குத்து விளக்கு எல்லாம் எடுத்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் பானு அழைச்சுக்கிட்டு கையோட வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டேன். அவ
இருந்தா தானே சரியா இருக்கும். இனிமேலாவது நல்லது நடக்கணுங்க. அது பானு ஆபீஸ் போயிருக்கா, வரத்துக்கு லேட் ஆகும்ட்டு போனாலே. என்ன சொல்ற? அவ ஆபீஸ்ல வந்துட்டால, இன்னைக்கு ஹாஃப் டே தானே சொன்னா. ஐயா அதையும் கேக்குறீங்க? ஆபீஸ்ல இருந்து வந்து ஒரு கை கால் முகம் கூட கழுவல, அதுக்குள்ள ஒரு கடங்காரன் போன் பண்ணி வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உடனே கிளம்பி போயிருச்சு. பாவம். மா வாங்கம்மா, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? பானு, நீ ஆபீஸுக்கு போல? நீ போயிட்டேன்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். நீ ரூம்ல தான் இருந்தியா? நான் உன்னை கவனிக்கவே இல்லை பாரேன். பாவம், நீ போயிட்டேன்னு நினைச்சிட்டு நான் மத்தியானம் சாப்பாடு கூட வைக்கலன்னா பாரேன். நீ கேண்டீன்ல சாப்பிட்டுப்பேன்னு நினைச்சேன் இல்ல? ஹலோ, உன்னால சமைக்க முடியாதுங்கிறத ஸ்ட்ரைட்டா சொல்லு. அதே நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னு நினைச்சேன்னு அப்படி இப்படின்னு என்னமோ உளறிட்டு இருக்கேன். இல்ல பானுகண்ணு, நீ வெளியில காருக்கு கவர் போட போனீல, நீ அப்படியே ஆபீஸ்க்கு போயிட்டேன்னு அம்மா கிட்டையும் சொன்னேன் சொன்னேன். சரி போதும், பேசுறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? அப்புறமா கல்யாண வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? கல்யாணம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு போல. உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டென்ஷன் இல்லைல்ல? ஒன்றும் இல்லை பானு, நம்ம வீட்டில் உமாவோட அப்பாவுக்கு படையல் போடுறோம். உமா நம்ம வீட்டு கடைக்குட்டி இல்லையா? ஏற்கனவே நிறைய தடை வந்து போய் இப்பதான் எல்லாம் கைகூடி வந்திருக்கு. அதான் ஒரு பூஜை பண்ணிடலான்னு. நீயும் வந்தா பூஜையை எல்லாரும் சேர்ந்து சிறப்பா பண்ணிடலாம்ல. ஐயோ இல்லைம்மா, படையல் பூஜைக்கெல்லாம் நான் இதுக்கு ஏற்கனவே நிறைய கசப்பான விஷயங்கள் எல்லாம் நடந்துருச்சு. நான் அன்னைக்கு உங்களை கொண்டு வந்து விடும்போதே ரொம்ப தர்ம சங்கடமா இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஆனந்தி தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி உள்ளே கூட்டிட்டு வந்தா. என்ன பானு, நீ அதுக்காக வீட்டுக்கு வராம இருக்க போறியா? என்ன பழசிய நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? அம்மா, ஆக்சுவலி சில விஷயங்கள்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லை. எனக்கு இந்த சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பெருசாக தெரியாது, நம்பிக்கையும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு கடவுள் நம்பிக்கையே எனக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. அம்மா கோயிலுக்கு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேம்மா. நீங்கள் வேணா சொல்லுங்கள், எங்கேயாவது கோயிலுக்கு போகணும், வெளியில் போகணுன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக டைம் டெடிகேட் பண்ணுறேன். ஆனால் வீட்டில் காமனாக ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு என்னை கூப்பிடாதீங்கம்மா ப்ளீஸ், என்னால் வர முடியாது. இல்லை பானு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நமக்கு பிடிச்சது பிடிக்கலைங்கிற விஷயத்தை தாண்டி குடும்பத்துக்காக சில விஷயங்களை பண்ணித்தானே ஆகணும். சொல்லு, எல்லா மருமகளும் ஒன்றா இருக்கும்போது நீ மட்டும்... அம்மா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. பானு சில விஷயங்கள அப்படிதான் மனசுல படுதா டக்குன்னு சொல்லிடுவா. நாங்களே அவளை பெருசா கம்பல் பண்ண மாட்டோம். போன வருஷம் குலதெய்வம் பூஜைக்கு கூப்பிட்டப்ப கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் நானும் லட்சுமி தான் போயிட்டு வந்தோம். ஏன் அவ பெரிய மனுஷன் ஆனப்ப கூட சடங்கு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுட்டா. இதெல்லாம் ஊரை கூட்டி தண்டனை போற விஷயமானு டென்ஷன் ஆயிட்டா. அவ என்னைக்குமே அப்படிதான்மா. என்னாச்சு பானு? யார் போன்ல? ஆஷிகா தான். ஆக்சுவலி ஒரு கிளைம் கால் ஒன்று இருக்கு, நான் போய் தான் எடுக்கணும், அதான் கால் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி கிளம்பணும், ஆனால் அம்மா பார்த்தோன்னே பேசலான்னு இருந்தேன். சரி, நீ ஆஃபீஸுக்கு கிளம்புமா. நான் அம்மாட்ட சொல்றேன், நீ கவலைப்படாம போ. அவங்களுக்கு புரியுற மாதிரி நான் எடுத்து சொல்றேன். அவங்க ஒன்றும் நினைச்சுக்க மாட்டாங்கம்மா. உன் மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காங்க தெரியுமா? நீ போயிட்டு வா பானு, ஜாக்கிரதை போயிட்டு வா. காரை மெதுவா ஓட்டு, ஓகே? பாய்மா.